அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. ஒரு குட்டி விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து போன சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் உள்ள வீடியோ தான் இது. எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லாமல் நான் எடிட் பண்ண முடியல. இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா நிச்சயத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மாப்பிள்ளோட சைட்லேருந்து போகிறோம். இப்போ பொண்ணு வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பொண்ணு வீடு வந்து ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. இது போகிற வழியில் உள்ள கிளிப் தான் அது. நாங்கள் இப்போ போய் ரீச் ஆயாச்சு. அங்கே போய் ரீச் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா தம்பிக்கு வந்து மறுநாள் வந்து ஸ்கூலு ஆக்டிவிட்டியும் கூட. அதனால் அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இது வந்து ஸ்கூல்லேருந்து அவங்க எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புனது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு எவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க பாருங்கள். இந்த பிளேட்டில் உள்ள ஃப்ளவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி கார் மாதிரி ஒன்று குக்கம்பரில் செஞ்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரூட்ஸ்லேயே ட்ரீ மாதிரி செஞ்சுருந்தாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க குழந்தைங்க திறமையை காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோங்க. வெனஸ்டே அன்னைக்கு என்னன்னு தெரில, பால் பாயசம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பால் பாயசமும் வடையும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து 300 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிடலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜவ்வரிசி தான் கொஞ்சம் வேகணும். மற்ற வேலை டக்கு டக்குன்னு எல்லாம் முடிச்சிடலாம். ஜவ்வரிசி இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ தனியாக இறக்கி வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சேமியாவை வறுத்து எடுத்துக்கிடலாங்க. இப்போ பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சேமியா கொஞ்சோன்னு போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ சேமியாவை நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கிடணும். இதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ 1.5 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம ஊற்றிக்கிடலாம். இதை ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம சேமியாவை போட்டுக்கிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. வறுத்து வச்சுருந்த சேமியாவை நம்ம போட்டுக்கிடலாம். அதில் போட்டு இப்போ சுகர் எதுவும் போடக்கூடாது. ஏன்னா சேமியா வேகாது. அதனால் சேமியா வெந்தோடனே சுகர் போட்டுக்கிடலாம். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதில் சுகர் சேர்த்துக்கிடலாம். 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா மில்க் மேடும் போடுவேன் நான் அதில். அதனால் நான் ஈக்குவலாக சேர்த்துட்டேன். கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி போட்டு மில்க் மேடும் ஊற்றிக்கிடலாங்க. ஊற்றிட்டு இப்போ பால் பாயசம் ரெடி. இப்போ இதை நம்ம தாளித்து ஊற்றிக்கிடலாம். ஒரு பேன் அடுப்பு வச்சுட்டு நம்ம நெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிடலாங்க. இப்போ நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதும் திராட்சை, முந்திரி எல்லாம் வறுத்து அதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ முந்திரி போட்டு நல்லா முதல்ல வறுத்து எடுத்துக்கிடலாம். அப்புறம் திராட்சை போட்டுக்கிடலாம். இப்போ முந்திரி நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. இப்போ திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அதில் சேமியாவில் ஊற்றிக்கிடலாம். சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு வடைனா மசால் வடை தான் நான் செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கிடலாம். போட்டு உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. போட்டு பூண்டு போட்டுக்கிட்டேன். பூண்டு தோலோடு போட்டுக்கிட்டேன். சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய்,
கருவேப்பிலை எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் மீடியமாக தான் காஞ்சிருக்கணும். ரொம்ப காஞ்சா இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா வடை மேலே தான் வெந்திருக்கும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த மசால் வடையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி ஒன்று ஒன்றா ஒரு பேட்சாக எடுத்து போட்டாச்சு. இப்போ மசால் வடை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். மசால் வடை நோம்பு கஞ்சிக்கு தான் டக்கராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பால் பாயசத்துக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.